ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஐஸ்வர்யா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 2 இன்சிடெண்ட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்சிடெண்ட் வந்து இப்போ வைரலாக வந்துட்டுருக்கு. பையனை வந்து அப்பா வந்து துணியால் நெரிச்சு கொண்டுட்டார் கழுத்தில். அப்புறம் அவங்களுடைய ஒய்ஃபை வந்து கத்தியில் வச்சு கழுத்து வந்து அறுத்துட்டு இவர் வந்து ட்ரெயின் அடி பாஞ்சி தற்கொலை பண்ணிட்டான்ற நியூஸு கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, பணம் வந்து ஏதோ கையாடல் பண்ணிட்டாராம். அதை வந்து ஷேர் மார்க்கெட்டில் போடும்போது லாஸ் ஆகிட்டுருக்கு, அதனால் வந்து இறந்துட்டுருக்காங்க. பணக்காசு தான் வந்து எல்லா பாவத்துக்குமே வேறாக இருக்குது. நம்ம வந்து இருக்கிறத வச்சு சிறப்போடு எப்படி வாழலான்றதை யோசிக்கணும். இன்னும் பணம் வேணும் வேணும்னு சொல்லிட்டு நம்ம எதுக்குமே ஆசைப்படக்கூடாது. இப்போ இந்த மாதிரி நியூஸ்லாம் கேட்கும்போது நம்ம வந்து இதை ஒரு விழிப்புணர்வாக எடுத்துகிட்டு இது நடக்காத மாதிரி பார்த்துக்கணும். அதுக்காக தான் வந்து என்னுடைய கருத்தை வந்து நான் வந்து என்னோடய சேனலில் வந்து சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து சின்ன பிள்ளைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா என்ன சொல்லி கொடுப்பாங்க, யாருடைய பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது, இருக்கிறத வச்சுன்னு நல்லபடியாக படிக்கணும் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. இருக்கிறத வச்சு தான் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் நம்ம வச்சுட்டு இருக்கணும் அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லி கொடுத்து நம்ம வளர்ப்போம். அதனால் வந்து சின்ன வயசில் நம்ம என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை வந்து நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கடைப்பிடிக்கணும். அதை வந்து நம்ம பசங்களுக்கும் சொல்லி கொடுத்து சீரும் சிறப்புமாக எப்படி வந்து வாழலாம் அப்படின்ட்டு தான் யோசிக்கணும். இந்த நியூஸ்லாம் கேட்கும்போது ரொம்ப மனசு ரொம்ப வேதனைப்படுது. ஃபேமிலின்னு பார்த்திங்கன்னா ஒருத்தர் நம்பி தான் இருக்கிறோம். நம்மளை நம்பி இருக்கிற குழந்தைய வந்து நம்ம அது மாதிரி பண்ணுறது, நம்ம ஒய்ஃப் வந்து அது மாதிரி பண்ணுறது, இல்லை ஹஸ்பண்ட் அது மாதிரி பண்ணுறது வந்து நல்லா இல்லை. இதை வந்து எல்லோரும் புரிஞ்சு வந்து நடந்துக்கணும். நெக்ஸ்ட் இன்சிடெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2022 நடந்தது. தன்னுடைய பொண்ணை விட கூட படிக்கிற பையன் வந்து நல்லா படிச்சிடக்கூடாது, நிறைய மார்க் எடுத்துடக்கூடாதுன்றதுனால அவனை கொல்லணுன்ட்டு ஜூஸில் வந்து விஷம் கலக்கி வாட்ச்மேன் கிட்ட வந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அது வந்து ஜூஸுன்னு நினச்சிட்டு அம்மா தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அவனுடைய அம்மா தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் கிட்ட கொடுத்துருக்காங்க. அவரே எடுத்துமே கொடுத்துட்ருக்காரு. அந்த பையன் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு குடிச்சிருந்தானா நிறைய பசங்களுடைய உயிரும் போயிருக்கும். இந்த பையன் மட்டும் குடிச்சிட்டு இருக்கான். வீட்டுக்கு போனோடனே அம்மா கேட்டிருக்காங்க, அம்மா எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது அப்படின்ட்டு சொன்னானா. ஏன்பா அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி நான் ஜூஸ் குடிச்சேன்னு சொன்னானா. நான் வந்து ஜூஸில் எதுவுமே கொடுக்கலையப்பா, நீ எப்படி குடிச்ச அப்படின்னும் போது இதுமாதிரி வாட்ச்மேன் கொடுத்தான்னு சொல்லும்போது ஸ்கூல் போயிட்டு சிசிடிவி கேமராவில் செக் பண்ணும்போது அந்த பொண்ணுடைய அம்மா தான் வந்து இந்த பையனுக்கு வந்து ஜூஸ் ஏதோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சேர்க்கும் போது இந்த மாதிரி சுகபேதி மாத்திரை தான் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பையன் வந்து இறந்துட்டுருக்கான். அது எதனால் அப்படி ஆச்சு, ஒருவேளை ஜூஸ் தான் எதாவது எக்ஸ்பைரி ஆகிட்டு இருக்கு போல இருக்குன்ட்டு அந்த கேஸ் வந்து அப்படியே இருந்திருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு மளிகை கடைக்காரன் வந்து பேனடுங்க உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்த்துட்டு வந்திருக்காரு. மளிகை கடை ஓப்பன் பண்ணும்போது இந்த அந்த பொண்ணுடைய அம்மாவுடைய ஃபோட்டோ வந்து பழைய பேப்பரில் வந்திருக்கிறத பார்த்துட்டு இன்னும் இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு போலீஸில் போய் கேட்கும்போது இவங்க வந்து இந்த மாதிரி மாத்திரை கொடுத்துருக்காங்க, அதனால் இந்த பையன் இறந்துட்டான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது மாத்திரை இல்லை, என்னுடைய கடையிலேருந்து எலி பேஸ்ட் வாங்கிட்டு போனாங்க, நான் தான் வந்து கொடுத்தேன், அதனால தான் அப்படின்ட்டாங்க. எலி பேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது வந்து அந்த பையன் பொழைச்சி எழுந்து வந்துடக்கூடாது என்றைக்குமேன்றதுனால அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ மீதியெல்லாம் நம்ம விஷம் அதெல்லாம் நம்ம குடிக்கும்போது இது டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க டியூப்லாம் போட்டு எடுத்துருவாங்க. இது வந்து அப்படியே வயிற்றுலேயே அப்படியே ஒட்டிக்கும், இந்த வந்து வெளியே எடுக்கவே முடியாதான். அதனால் அந்த பையனுடைய உயிர் வந்து போயிடுச்சு. இது வந்து பசங்களுக்கு வந்து சின்ன குழந்தையா இருந்து நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா நல்லதை மட்டுமே சொல்லி கொடுத்து நல்லதை விதைச்சி வளர்க்குறதுக்கு தான் அப்பா அம்மா இருக்கிறோம், வேறு எதுக்காகவும் இல்லை.